அந்த 28 முதல்ல இருந்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று ஆசீர்வாதத்தை கூறாரு. ஆனா 28:16 இருந்து வாசிங்கன்னா, சாபா சாபா சாபா, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்ட என்று சாபா சாபான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 112 சாபங்கள் இருக்கு. எத்தனை சாபம் இருக்கு? 112 சாபம் இருக்கு. அப்போ இந்த 112 சாபமும் என்ன செய்தாமா? என் மேல வருது. எப்போ எப்போ? நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றாத பொழுது. இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றலனா நியாயப்பிரமாணத்தின் சாபம் என் மேல வருது. இந்த சாபம் என் மேல வருது. இந்த சாபங்கிறதுனால நீங்க உபாகமம் 28ல ஒரு சில வசனத்தை மட்டும் சும்மா அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். வாசிங்கம்மா. அந்த எரி பந்தங்கள், அந்த வசனத்தை வாசிமா. எரி பந்தங்கள், அதாவது இவ்வளவு வருத்தம் வேதனைகள் நமக்கு இருக்குதுங்கிறதுக்காக சொல்ல வர 22 வாசிமா. கர்த்தர் உன்னை ஈழையினால், இதெல்லாம் சாபம், சாபமான வியாதிகள், எரிபந்தங்கள், தேவ கோபம், இதெல்லாம் நம்ம மேல வருதுங்கிறதுக்காக சொல்ல வர. எதுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாவிட்டால். அடுத்து, கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும். சாபம். இதெல்லாம் என்னது என் மேல? இதெல்லாம் என் மேல என்னது? சாபம். எதனால? நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றல. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணலையாமா? நிறைவேற்றல.